அந்த அண்ணா தந்த மறுமலர்ச்சி ஆட்சியை, அண்ணா தந்த புத்துணர்வு ஆட்சியை, அண்ணா விரும்பிய ஆட்சியை, அண்ணா அவர்கள் அடித்தளத்து மக்களுக்காக உருவாக்கிய ஆட்சியை தொடர்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்ற விஜய் அண்ணா அவர்களே, உங்களைத்தான் இந்த தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கிறது, உங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய நல்லாட்சியிலே தமிழகம் சிறந்த மாநிலமாக, இந்தியாவுக்கு வழிகாட்டும் மாநிலமாக பேசப்படும். அந்த இந்தியாவிற்கே பேசப்படக்கூடிய நேரத்திலே உலக அரசியலே உங்களை உற்றுநோக்கும் என்பதை சொல்லி இந்த பேரவையிலே எனக்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, மீண்டும் எனது தொகுதியின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பேரவை தலைவர்களுக்கு வழங்குகிறேன். 10-15க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. எனது தஞ்சை மாவட்டத்திற்கே நாங்கள் 2 பேர் தான் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகவே தஞ்சை மாவட்டத்திற்கு நிரம்ப செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களை தீட்டி தர வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, எங்கள் மண்ணின் மைந்தர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் பெயரில் தமது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததைப் போல இயற்கை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்த இந்த பட்ஜெட்டிற்கும், பட்ஜெட்டில் அதை கொண்டு வந்து செயல்படுத்திய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மண்ணின் மைந்தனாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.